பார்க்குறோம். இன்னைக்கு முதல்ல போன வாரம் நியூஸ் பூரா போட்டுக்கிருந்தான் திமுகவோட சேர போதா தேமுதிக ஆசைப்படுகிறதான்னு. இந்த வாரம் பூரா போடுவான் ஜெயலலிதா படத்தை பார்த்தோன்னே அதிமுகவோடு நெருங்குகிறதா பிரேமலதா விஜயகாந்த் போட்டிருக்கான். எதுக்குமே நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நம்முடைய கட்சி வலிமை மிக்க செயற்குழு உறுப்பினர்களையும் பூத்து கமிட்டியும் போட்ட பிறகுதான் தேமுதிக எந்த முடிவும் எடுக்கும். எப்பயுமே தொண்டர்கள்ட்ட கேட்டுத்தான் தேமுதிக முடிவெடுக்கும். பிற கட்சிகளை போல தலைவர்கள் முடிவெடுப்பதில்லை. புரட்சி கலைஞர் இருக்கும் போதே மாநாடு போட்டு கூட்டணி வைக்கலாமா, யாரோடு வைக்கலான்றதான் கேட்டுட்டு முடிவு பண்றதுதான் தேமுதிகவுடைய ஒரு திட்டமா இருக்கு. இதுவரை அப்படிதான் நடந்திருக்கு. ரெண்டாவது, ஜெயலலிதாவும் எம்ஜிஆரையும் ஒப்பிடுவது போல பிரேமலதா விஜயகாந்த் எம்ஜிஆரையும் ஒப்பிடலாமான்றாங்க. ஒப்பிடவே கூடாது. என்னைய கேட்டா ஜெயலலிதாவும் எம்ஜிஆரையும் பிரேமலதா விஜயகாந்தையும் ஒப்பிடவே கூடாது. கருப்பு எம்ஜிஆர்னு சொல்றதே தப்பு. ஜெயலலிதா போல ஆளுமை மிக்க தலைவி, பெண் தலைவி பிரேமலதான்னு சொல்றதே தப்பு. ஏன் சொல்றேன்னா, எம்ஜிஆரை விட உயர்ந்தவர் விஜயகாந்த், ஜெயலலிதாவை விட ஆளுமை மிக்க பெண் பிரேமலதா விஜயகாந்த். இதை நான் ஏன் சொல்றேன்னா, அண்ணாவால் உருவாக்கப்பட்ட, அதாவது பெரியார்ட்ட இருந்து அண்ணா வராரு, அண்ணாட்ட இருந்து கட்சியை எம்ஜிஆரும் கலைஞரும் சரிபாதி பிரித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் அந்த கூட்டத்துக்குள்ள என்ன நடந்துச்சோ தெரியாது. ரெண்டு பேரும் ஆளணும் தமிழ்நாட்டை அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. அதுல 15 ஆண்டு காலம் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அரியணையில் இருந்த அந்த கட்சியை தன் வசமாக்கி கொள்றாங்க ஜெயலலிதா. இங்கதான் நீங்க முக்கியமா பார்க்கணும். ஒரு ஏற்கனவே ஆண்ட கட்சியை அதுல எல்லாமே கரெக்டா இருக்கு. உள்ளாட்சி, நகராட்சி, பேரூராட்சி எல்லாமே சரியா கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சியை தனக்குள் வலிமையாக்கி கொள்கிறார் ஜெயலலிதா. நான் என்ற அகந்தை கொண்டவர் ஜெயலலிதா. தான் மட்டும்தான் என்று சொல்லக்கூடியவர் ஜெயலலிதா. தன் சொந்த பணத்தில் எந்த நலத்திட்ட உதவிகளும் செய்ததில்லை ஜெயலலிதா. எம்ஜிஆரோடு இருந்து பயணித்ததும் இல்லை. எம்ஜிஆருக்கு எந்த ஒரு செயலையும், அவருக்கு கட்சியில் இருந்தார், பல கட்ட உறுப்பினர்களாக தன் கொள்கைகளை பரப்புவதற்காக கொள்கை பரப்பு செயலாக உருவானார், நாடாளுமன்றத்துக்கு போனார், பேசினார், இதெல்லாம் வரலாறு. ஆனால் எந்த இடத்திலும் எம்ஜிஆருக்கு துணையாக நின்று எந்த இடத்திலும் அவர் பணிபுரியவில்லை. அதற்கு பிறகு கட்சியை விட்டு போனார், கட்சியில் இணைந்து கட்சியை தன்வசமாக்கி கொண்டார். ஆனால் மாண்புமிகு பிரேமலதா விஜயகாந்தும் எம்ஜிஆர் விஜயகாந்தும் அப்படி அல்ல. தனக்கென ஒரு கூட்டத்தை உருவாக்கியவர் விஜயகாந்த் அவர்கள். தன் சொந்த பணத்தில், நான் ஏன் எம்ஜிஆர் ஒப்பிடக்கூடாதுன்றனா, எம்ஜிஆருக்கு 1000 விமர்சனங்கள் இருந்துச்சு அவர் உயிரோடு இருக்கும் போதே. பெண்களோடு அவருக்கு சகவாசம் இருந்தது, இயக்குநர்களுக்கு சரியான இது கிடையாது, தான் அழைத்தால் எல்லோரும் வர வேண்டும், இல்லை என்றால் தோட்டத்துக்கு அழைத்து சென்று அடிப்பார், அவர் இதெல்லாம் பண்ணாருன்னு. ஆனா ஆட்சி அரியணையில் ஏறின பிறகுதான் ரிக்ஷா ஓட்டுநருக்கு பல்வேறு கட்ட நலத்திட்ட உதவிகளை செய்தார். அது அரசாங்க பணத்தில் செய்தார். தன் சொந்த பணத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்தார். ஆனால் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்தார். ஆனால் விஜயகாந்த் அப்படி கிடையாது. 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க கிடையாது, 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டது கிடையாது. தன்னுடன் இருப்பவர்களோடையே எளிமையான மனிதனை எளிமையாகவே வாழ்ந்து எளிமையாகவே மறைந்தவர். தான் உழைத்த படத்தில் நடிக்கக்கூடிய உழைப்பவர்களுக்கு தன்னை போலவே உணவளிக்க வேண்டும் என்று உணவளித்தவர். தனக்கு உடன் இருப்பவர்களுக்கு என்ன குறை நிறை என்பதை பார்த்து பார்த்து ஒவ்வொருவருக்கும் செய்தவர். 150 இயக்குநர்களை அறிமுகப்படுத்தி 150க்கும் மேற்பட்டவர்களை பெப்சி நிறுவனத்தில் தன் சொந்த பணத்தில் சேர்த்து விட்டு, எண்ணற்ற தொழிலாளிகளுக்கு உடல் நலத்தின் குறைபாடா, படிப்பு செலவா, மருத்துவ செலவா, இல்லை வேறு ஏதும் செலவுகள் இருக்கிறதா என்று பார்த்து பார்த்து பண்ணியவர் புரட்சி கலைஞர் அவர்கள். எம்ஜிஆரும் அவரையும் திராசில் வச்சீங்கன்னா எம்ஜிஆர் கீழே போவார், விஜயகாந்த் மேல போவார். இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அப்படித்தான். மாண்புமிகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய இரும்பு கரத்திற்கு கவசமாக இருந்து அவர் அள்ளி கொடுக்கும் போது தங்க காசுகளை அள்ளி கொடுத்தவர். ஜெயலலிதா அப்படி பண்ணுவாங்களா? ஜெயலலிதா 6000 கோடி சொத்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளவு ஆடம்பரம், எவ்வளவு உச்சத்தில் இருக்க வேண்டியமோ அவ்வளவு பெரிய ஆடம்பரம். ஓஎஸ் கார்டன்ல இருந்து கொடநாடு வரைக்கும் அவருடைய செல்வாக்கு. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அப்படி அல்ல. ஒரு சாதாரண வீதிக்குள்ள இருந்து கொண்டு 4 முனையில் அவரை இடித்து தள்ளுகிறான். ஒரு முனையில் நம் தலைவர் தொய்வு, ஒரு புறம் தொண்டர்கள் தொடர் தோல்வியால் தொய்வு, ஒரு பக்கம் அரசியல் விமர்சகர்கள், ஒரு பக்கம் பழி தீர்க்க காத்து கொண்டிருக்கும் பாமகவும் திமுகவும் அண்ணா திமுகவும். இப்படி 4 முனை போட்டிகளில் ஒரு பெண்ணாக இருந்து வேறொரு பெண்ணா இருந்தா இந்த அரசியல் களத்தில் நிற்கவே மாட்டாங்க. எவ்வளவு விமர்சனங்கள், எவ்வளவு வழிகள், எவ்வளவு பயணங்கள், இன்றளவும் கூட இந்த பயணம் உள்ளத்தை நாடி இல்லத்தை தேடி எவ்வளவு பெரிய பயணம், எவ்வளவு பெரிய
ஒரு பிரச்சனைகள் வரும் என்று தெரிந்தும் அவர் உடல்நலையும் பொருத்தாமல் இந்த வீதிகளில் நடந்து வந்து மக்களை சந்தித்து மக்களிடம் பேசுகிறார் என்றால் இந்த மக்களுக்கு நல்லது நடந்துவிட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம், நான் என்ற அகந்தை கொஞ்சம் கூட கிடையாது. எளிமையாக பழகக்கூடியவர் பிரேமலதா விஜயகாந்த். அப்பேற்பட்டவரை ஜெயலலிதாவோடு ஒப்பிடுவதே தவறு. ஜெயலலிதா நடிக்கும் போதே அவர் பக்கத்தில் யாரும் இருக்க முடியாது. எம்ஜிஆருக்கு மட்டும்தான் அந்த கண்ட்ரோலேவும். அவர் அதிமுக வரும்போது பல பேத்துக்கு பிடிக்கல. ஆனால் கட்சியை தன்வசமாக்கி கொண்டு அன்று எம்ஜிஆருடைய மனைவியவே துரத்தி அடித்தவர் ஜெயலலிதா. வரலாறுகள் பல உண்டு. ஆனால் ஆளுமை மிக்க பெண் பிரேமலதா விஜயகாந்த். இரும்பு பெண்மணி. இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு துன்பங்கள் வரும்போது கூட, மாண்புமிகு விஜயகாந்த் அவர்கள் இறந்தபோது கூட அத்தனை லட்சம் பேரை பார்த்து அவர்களுக்கு கொடுத்து அவ்வளவு பெரிய தொண்டர்களையும் மன நிறைவோடு மன அமைதியோடு கேப்டன் இங்கத்தான் இருக்கிறார், நம்மளோட தான் இருக்கிறார்னு சொல்லி அனுப்பிச்சு வச்ச ஒரு பிரேமலதா விஜயகாந்த் இவ்வளவு தொடர் தோல்விக்கு பிறகும் எழுந்து நிற்கிறார் என்றால் உண்மையிலேயே அவர் ஒரு இரும்பு பெண்மணி. ஜெயலலிதாவுக்கு 10 மடங்கு மேல. ஜெயலலிதாவையும் பிரேமலதாவையும் வச்சா ஜெயலலிதா கீழே, பிரேமலதா விஜயகாந்த் மேல. ஏன்னா அன்னைக்கு அதிமுக 15 வருட கால ஆட்சி அரியணையில் இருந்துச்சு. அந்த ஆட்சி அரியணையில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், அவர்களுக்கு எப்பேற்பட்ட பட்டத்தையாவது கொடுக்கலாம். ஆனால் பிரேமலதா விஜயகாந்தின் வரலாறு 10 ஆண்டுகள் ஏற்றம், மீதம் இருக்கக்கூடிய 10 ஆண்டுகள் சொல்லில் அடங்க முடியாத துயரமும் துன்பமும் வீழ்ச்சியும் விரோத இந்த அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பும் சம்பாதித்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், ஒருபடி மேலே சொல்ல போனால், காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க சொல்லி மேல்முறையீடு செய்து மேகதாது அணையை கட்டவிடாமல் செய்தது, தாமிரபரணி ஆற்றில் தண்ணி ஓடுவதற்கு அத்தனைக்கும் காரணம் விஜயகாந்த் அவர்கள். இதை யாராவது பார்ப்பாங்களா? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு போய் மோடிட்டு சொல்லி ஒரே ஆர்டர் வாங்கினாரு. தாமிரபரணி ஆற்றில் பிவி மிரணசை எடுத்து நின்ற ஒரே தலைவன். இன்னைக்கு நாடகம் ஆடுறான் ஒவ்வொரு கட்சிக்காரனும். தனக்கு தான் அதிகாரம் இருக்கு, தனக்கு தான் அதிகாரம் இருக்கு. எவனும் இந்த மக்களுக்கு அதிகாரத்திற்காக எதையும் செய்யல. தனக்கு 500 கோடி 1000 கோடி சொத்துக்களை உயர்த்தி கொண்டிருக்கிறான். ஆனால் தேமுதிக ஒன்று மட்டும்தான், தன் சொந்த பணத்தை தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளி. ஒவ்வொரு தொண்டனும் தனக்கால் முடிந்த ஒவ்வொரு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் ஒன்றை சொல்லுகிறேன், ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுகிறார், நான் அரசியலுக்கு பிழைக்க வரல, பணம் தேடி வரல, 4 பேருக்கு நல்லது செய்யறதுக்காக வந்திருக்கேன், அதனால என்னோட வரும் இளைஞர்கள் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசையில் வராதிங்கன்னு. ஆனால் கருவிலே விதை போட்டவர் விஜயகாந்த் அவர்கள். அன்றைக்கே சொல்லிட்டாரு, இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு. அவர் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்னாலேயே இயன்றதை இல்லாதவருக்கு, பசி என்று வந்தால் உணவளி, இல்லாதவர்களுக்கு, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் தரப்படும் என்று சொன்னார். பள்ளி குழந்தைகளுக்கு சுமைகளை பள்ளியிலேயே வைக்கும் அளவுக்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். படிக்காத இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொண்டு வருகிறார். அப்படி உயர்ந்த திட்டத்தோடு கொள்கை கொண்டு வந்தது இன்னைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது என்றால் எப்பேற்பட்ட தலைவன் விஜயகாந்த் அவர்கள். எம்ஜிஆரோடு ஒப்பிடலாமா? எம்ஜிஆர் கீழே, விஜயகாந்த் தான் மேல. அப்பேற்பட்ட தலைவன் விஜயகாந்தை கருப்பு எம்ஜிஆர் சொல்வது என்பது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். நான் எப்போதும் விஜயகாந்த் என்ற ஒரு ஆளுமை என்பதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். அவர் இதுவரைக்கும் நான் கேப்டன், புரட்சி கலைஞன் 1000 பேர் சொல்றாங்க. ஆனால் விஜயகாந்த் என்ற ஒரு காந்தவியல் இந்த தமிழ்நாடு முழுவதும் அல்ல,